சேனல். நம்ம vlogல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி வந்து எப்படி ஈஸியா செய்யறது, பஃப்னு செய்யறது, ரொம்ப சாஃப்ட்டா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். ஆல்ரெடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. எப்படி சப்பாத்தி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 பேர்த்துக்கு செய்ய போகிறேன். அதுக்காக நான் ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து எனக்கு ஒரு அரை பேக்கெட்லேருந்து 3/4 பேக்கெட் அளவு போட்டால் எனக்கு போதும். எனக்கு தேவையான அளவு மாவை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எச்சா செய்கிறீங்க இல்லை கம்மியாக செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு இந்த அளவுக்கு மாவு 2 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அளவை வந்து குறைச்சிக்கோங்க. இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த சுகர் 1 டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சப்பாத்தியை சாஃப்ட்டு பண்ணுறதுக்கும் ரொம்ப டேஸ்ட் ஆக்கிறதுக்கும் இந்த சுகர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த கரண்டி தான் எண்ணெயோட கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கனால நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஸ்பூன் எல்லாம் கழுகுறதுக்கு போட்டிருக்கனால எண்ணெய், உப்பு, சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்கள் கையாலேயே. எல்லாமே மாவு கூட சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி பாலை வந்து கொதிக்க வச்சு கை பொறுக்கிற அளவு சூடில் எடுத்துக்கோங்க. ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை டம்ளர் பால் வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாவு கூட போட்டு சேர்த்து ஒன்றா சேர்ந்து கலரி கொடுங்க. தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நல்லா சேர்த்து கலரி கொடுங்க. இந்த பால் ஊற்றும்போது நம்மளோட சப்பாத்தி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நம்ம பால் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி பிசைகிறத விட நீங்கள் தெளித்து பிசையும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியும் வந்து ஒரு அளவுக்கு ஹீட் பண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இன்னொரு கையில் பிசைகிறதுனால நான் அப்படி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டர் வச்சு தண்ணியை தெளித்து விடுங்க. இது சுட தண்ணி தான், நான் என்னால் தெளிக்க முடியல, நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. ஒரே டைம் நீங்கள் ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். மாவு வந்து பிசையறதுக்கு நல்லா வராது, சப்பாத்தியும் நல்லா வராது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைய பாருங்கள். இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்போ மாவு வந்து இன்னும் கொஞ்சம் இலகும், சாஃப்டாகும். நம்ம சுகரெல்லாம் சேர்த்துருக்கனால மாவு கொஞ்சம் இலகும். நீங்கள் அந்த மாதிரி நல்லா கையில் அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. மாவெல்லாம் சேர்ந்து வரும். தண்ணி மட்டும் தெளித்து உங்களோட கை பொறுக்கிற அளவு சூட வச்சு நீங்கள் தெளிச்சிங்கன்னா கூட ஓகே. ஆனால் ஹாட் வாட்டர் தெளிங்க. அப்போ தான் சப்பாத்தி வந்து சாஃப்ட் கிடைக்கும். இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என்னால் ஒரு கையில் கேமராவை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து பிசைய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளோட மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இன்னமும் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையலாம். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைங்க. நல்லா அழுத்தி பிசையும் போது மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இப்படி நான் அழுத்தி பிசைஞ்சிக்கிறேன். உங்ககிட்ட நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்க பாத்திரமாக பார்த்து எடுத்து போட்டு பிசையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம தூக்கி போடும்போது மாவு வந்து இன்னும் நல்லா சாஃப்டாகும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம தூக்கி ஒரு 4-5 டைம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 4-5 டைம் போட்டுக்கோங்க. மாவை நல்லா ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு நடுவில் சின்னதாக ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு நல்லா கை வச்சு திரும்ப ஒரு பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த எண்ணெய் வந்து எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், எல்லா மாவு கூடயும் கலந்து வரணும். அதுக்காக திரும்ப இந்த எண்ணெயை எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு டைம் பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு.
இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கை வச்சு லேசாக ப்ரெஷ் பண்ணோன்னே எவ்வளோ உள்ளே போகுது. ரொம்ப எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த மாவை வந்து இன்னும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதுக்கு மேலே லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இது மேலே ஃபுல்லாக படுற மாதிரி இப்படி பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். எண்ணெய் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இங்கே ரொம்ப குளிராக இருக்கிறதுனால எண்ணெய் கூட மெல்ட் ஆக மாட்டேங்குது, கட்டியாகிடுது. மெல்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் எண்ணெய் இப்படி இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு டைட்டான மூடி வச்சு இந்த இதுக்கு செட் ஆகிற மாதிரி நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். இந்த மாவு வந்து நான் ஒரு 7 o'clock மாதிரி இந்த மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். 7:30க்கு இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். 1/2 அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள் எப்படி அமுகுதுன்னு உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். ரொம்ப சாஃப்டாக நல்லா ஊறி வந்துருச்சு மாவு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து இந்த கோதுமை மாவையே நீங்கள் அடியில் போட்டு தேய்ச்சிக்கோங்க. எண்ணெயை விட அதை போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா சூப்பராக வரும். நான் இன்றைக்கி எதுவும் போடலை, எனக்கு எதுவும் மாவு பிடிக்கல, அதனால் நான் போடலை. ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஒரு கையில் தேய்க்க முடியல, அதனால் கேமராவை கீழே வச்சுட்டு தேய்க்கலாமேன்னு கொஞ்சம் பிடிச்சிச்சு, கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். எனக்கு பர்ஃபெக்டாலாம் சப்பாத்திக்கு ரவுண்டாக தேய்க்க தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கல் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சப்பாத்தியை போடுங்க, அப்போ தான் இந்த மாதிரி உப்பி வரும். நீங்கள் கல் ஹீட் ஆகாமலே போட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா வராது. அதனால் கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சப்பாத்தி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பஃப்னு வரும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கோங்க, எல்லாமே சூப்பராக வரும். அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். டின்னருக்கு இன்றைக்கி எல்லாருக்கும் நைட்டு சப்பாத்தி தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயராக வந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது தொடும்போதே. பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படி நல்லா லேயராக இருக்குன்னு. சப்பாத்தி சூப்பராக வந்துச்சு. அவ்வளோதான். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.